வணக்கம் நேயர்களே. இன்று நம்முடன் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், ரீசெண்டா துக்ளக்குடைய விழா நடந்தது. அங்க குருமூர்த்தி அவங்க பேசின விஷயங்கள் இப்போ பெருசா விவாதம் ஆயிருக்கு. என்னன்னா, டிஎம்கே ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஏடிஎம்கே இன்னும் சரியான லீடர்ஷிப் வேணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கணும் ஏடிஎம்கே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அந்த ஓவரால் அந்த ஸ்பீச்சை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? ஓவரால் அந்த ஸ்பீச் பார்க்கும்போது ஒன்று ஆன்டி டிஎம்கே டோன் அதுல இருக்கு. டிஎம்கேவை கம்ப்ளீட்டா போஸ்ட் பண்றாரு. ரெண்டாவது, பிஜேபி ஏடிஎம்கேவோட ஒரு அலையன்ஸ் வைக்க விருப்பம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்துறாரு. அவரோட பர்சனல் விருப்பமும் அதுதான், பிஜேபி ஏடிஎம்கேவோட ஒரு அலையன்ஸ் வைக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தையும் அவர் வெளிப்படுத்துறாரு. அப்புறம் அதுக்கு தடையா இருக்கிறது யார் அப்படின்னு வரும்போது இபிஎஸ் அவர்களை சொல்றாரு. ஸோ இபிஎஸ் அவர்கள் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறார், சரியா அந்த அவர் விருப்பப்படுற மாதிரி ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு பாயிண்டையும் சொல்றாரு. கடைசியா இபிஎஸ் அவர்கள் ஒரு வீக்கான லீடர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அவரு விரும்புற விஷயத்த இபிஎஸ் அவர்கள் செய்ய விடாம இருக்கிறதால இபிஎஸ் அவர்கள் ஒரு வீக்கான லீடர் அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. ஸோ இதுதான் இந்த துக்ளக் அந்த விழால பேசியிருக்காரு இல்லையா, அதோட ஓவரால் கிரக்ஸ்னா இதுதான். இதை தாண்டி இப்ப இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸும் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஸோ இப்போ அவர் பேசுறத வச்சு பார்க்கும்போது பிஜேபி மேபி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்ல இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ ஓவரால் நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, இபிஎஸ் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் நான் அதிமுகவுக்கு இது நல்லது அப்படின்றதுனாலதான் நான் சொல்றேன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிறார். பட் இருந்தாலும் அவரு பாஜக சார்பாக தான் இந்த விஷயத்த பேசுறாரு. ஸோ அந்த வகையில இப்ப பாஜக ஒரு விஷயத்த செய்ய முயற்சி பண்ணுது, இபிஎஸ் அவர்கள் அதை செய்ய விட மாட்டேங்கிறாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இபிஎஸ் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அந்த ஸ்டாண்ட்ல அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு, பின்வாங்கல. இவ்வளவு நாள் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் அவரு பிஜேபி கிட்ட போல. ஏன்னா நிறைய பேர் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் என்னன்னா, இபிஎஸ் ஒரு வீக்கான லீடர், ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு பிஜேபி கிட்ட போயிருவாரு, அவரால் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியாதுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா இன்டர்னலாவும் ஏடிஎம்கே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பார்ட்டியை ஒன்று கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டாரு. ரெண்டாவது, பிஜேபினாலையும் அவங்க நினைக்கிறது போல இபிஎஸ் வளைக்க முடியல. ஸோ அந்த விரட்டில தான் இப்ப குருமூர்த்தி அவர்களும் இந்த விஷயத்த பேசுறாரு. ஸோ இப்ப குருமூர்த்தி ஒரு கன்க்ளூஷன் சொல்றாருல, இபிஎஸ் அவர்கள் வீக்கான லீடர், அது காரணம் அவரு சில விஷயங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்றாருல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இபிஎஸ் கரெக்டான டைரக்ஷன்ல போற மாதிரி தான் தெரியுது. நீங்களே நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க, ஒரு சிச்சுவேஷனை பீட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வரவங்க தான் நல்ல லீடரா வருவாங்க. அப்படி பார்க்கும்போது ஏடிஎம்கேல இருந்து ஒரு குழப்பமான சூழலை இன்னைக்கு சரி பண்ணி இபிஎஸ் ஒரு லீடரா உருவாயிட்டு வராங்கன்னு நீங்களே நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் ஒரு பொதுவான மேடையில கரெக்டா எலெக்ஷன் கிட்ட வரும் பொழுது இபிஎஸ் ஒரு வீக் லீடர் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை முன்வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா இப்ப குருமூர்த்தி அவர்களுக்கு கிளியர் கட்டான ஒரு அஜெண்டா இருக்கு. பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் விரும்புறாரு. இன்னொரு விஷயம் கூட அவர் சொல்லியிருந்தாரு, கொஞ்சம் ஒரு 14-15 சீட்ஸ் கொடுத்திருந்தா டிஎம்கேவை கண்டெயின் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. டிஎம்கேக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைச்சிருக்காது, இப்ப இருக்கிறது போல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வாய்ப்பெல்லாம் இபிஎஸ் கைவிட்டுட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் அவரு சொல்லியிருப்பார். பட் அதை தாண்டி நான் எப்படி பாக்குறேன்னா, ஓரளவுக்கு இபிஎஸ் அவர்கள் அவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அவரால் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. எண்ட் ஆஃப் தி டே ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வேலை என்னன்னா, எலெக்ஷன்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இபிஎஸ் அவர்களால ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, இபிஎஸ் எலெக்ஷன்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாதனால ஒரு மோசமான லீடர் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பட் நம்ம அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டா நம்ம பாத்திர முடியாது. அவுரங்கசீப் பெரிய ஒரு மன்னரா இருந்தார், அதுக்கப்புறம் வந்த மன்னர்களால் அவுரங்கசீப் மாதிரி பவர்ஃபுல்லா வர முடியல. அது காரணம் என்னமோ, அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள்லாம் ரொம்ப மோசமான மன்னர்கள், திறமையே இல்லாத மன்னர்கள் அப்படின்றது கிடையாது. அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவுரங்கசீப் மன்னரா இருக்கும்போது முகலாய பேரரசு பீக்ல இருந்தது, அதுக்கப்புறம் வீழ்ச்சியில போக ஆரம்பிச்சிருச்சு, அந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு டேலண்டான மன்னர்கள் வந்தாலும் அவங்களால அந்த வீழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை திரும்ப நிலைநிறுத்த முடியல. ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு சிக்கல் தான் இப்ப ஏடிஎம்கேன்ற பார்ட்டி இருக்கு இல்லையா. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இருந்தது, ஏடிஎம்கேக்கு ஃபேவரபிளான ஒரு சூழல் இருந்தது. இப்ப ஏடிஎம்கேன்ற கட்சியே ஒரு பெரிய வீழ்ச்சியில தான் இருக்கு. இன்னைக்கு என்டிகே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, 8% ஓட் வாங்கிட்டாங்க. பிஜேபி அவங்க அலைன்ஸ் பார்த்தோம்னா ஏறக்குறைய 18% ஓட்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம்
ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் தான். அதே போல இப்ப டிவிகே விஜய் உள்ள வராரு. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் ஃபேஸ் பண்ணல. ஜெயலலிதா சிஎம்ஆ இருக்கும்போது என்டிகே இவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல, பிஜேபி இவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல, டிவிகே மாதிரியான புது ஃபோர்ஸஸ் இல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து இபிஎஸ் அவர்கள் ஃபேஸ் பண்றாரு. இப்ப அரசியல் களமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இந்த மாதிரியான டஃப்பான ஒரு சூழல்ல இபிஎஸ் அவர்கள் கட்சியை ஹோல்ட் பண்ணி வச்சு அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் நான் எப்படி பாக்குறேன்னா, அண்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இபிஎஸ் அவர்கள் ஒரு நல்ல ரோல் தான் பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ரெண்டாவது, அவரோட விருப்பம் என்னவா இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு என்னன்னா, எப்படி ஏடிஎம்கே ஒரு காலத்துல மைனாரிட்டியோட ஓட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களோட ஓட்ஸ் வச்சிருந்தாங்க, சவுத்துல அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு ஏடிஎம்கேவை திருப்பி உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் அவருக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஸோ அதனாலதான் அவரு இப்ப குருமூர்த்தி விரும்புற மாதிரி அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறார். அவர் திருப்பி நம்ம பிஜேபி கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு காலத்துல ட்ரெடிஷ்னலா நமக்கு வாக்களித்த மைனாரிட்டிஸ்லாம் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ பழையபடி நம்ம ஜெயலலிதா அவர்கள் கண்ட்ரோல்ல இருந்த ஏடிஎம்கே இருந்தது இல்லையா, ஸ்ட்ராங்கான ஏடிஎம்கே இருந்தது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஏடிஎம்கேவை பில்ட் பண்ணும் அப்படின்ற முயற்சியில ஈடுபடுறாரு. ஸோ அதனாலதான் அவரோட ஸ்டாண்ட்ல அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. இது வரைக்கும் அவர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. பட் இப்போ அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே சொன்னது மாதிரி சூழல் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அவர் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை கட்சியை திரும்பவும் மீட்டு கொண்டு வரதுன்றது டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப அவர் கட்சியை மீட்டு கொண்டு வரணும்னா, இப்ப என்டிகே கிட்ட அவங்க நிறைய ஓட்ஸை இழந்திருக்காங்க. அந்த ஓட்ஸை திரும்ப உள்ள கொண்டு வரணும். அப்ப நீங்க என்டிகேவை விட ஸ்ட்ராங்கா ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க என்டிகே கிட்ட லூஸ் பண்ண அந்த ஓட்ஸை திரும்ப உங்க கட்சிக்குள்ள கொண்டு வர முடியும். அதே மாதிரி நீங்க இன்னொரு சைட்ல பிஜேபி கிட்ட நிறைய வாக்குகள் இழந்திருக்கீங்க, அந்த வாக்குகளை உள்ள கொண்டு வரணும். அப்ப நீங்க பிஜேபியை விட ஸ்ட்ராங்கா நீங்க ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை பிளே பண்ணணும். ஒரு காலம்லாம் பிஜேபி ஆதரிக்கக்கூடியவங்க எலெக்ஷன் வந்து அவங்க ஏடிஎம்கே தான் ஓட் போடுவாங்க. ஏன்னா நம்ம திமுக வீழ்த்தணும்னா ஏடிஎம்கே தான் ஓட் போடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல அவங்க இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் பார்த்தோம்னா, நான் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு போயிடுறேன், ஃபியூச்சர்ல நாங்க வந்துரும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஓட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி உள்ள கொண்டு வர போறீங்க? அது டஃப்பான ஒரு வேலை. ஸோ இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல மேபி ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடரா இல்லாம இருக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ஏறி பயங்கரமா அழகு தமிழ்ல பேசுறது, இந்த விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கலாம். யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாம இருக்கலாம். பட் ஒரு பொலிட்டிஷியனா, ஒரு ஷூடான ஒரு பொலிட்டிஷியன் தான். என்னெல்லாம் செய்யணுமோ அந்த விஷயத்துல அவர் கரெக்டா செஞ்சுட்டு தான் இருக்காரு. பட் அதை தாண்டியும் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சூழல் வந்து ரொம்ப மாறிடுச்சு. டஃப்பான ஒரு சூழல் இருக்கு. ஏடிஎம்கே ஒரு கட்சிக்கு டஃப்பான ஒரு சூழல் இருக்கு. இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட முன்னாள் அமைச்சர் அவங்க ஜெயக்குமார் இருக்கும்போது ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, நான்லாம் என் தொகுதியில தோக்குறாளா, நான் எதுக்கு இந்த பிஜேபி கூட கூட்டணி வச்சனோ அப்பவே என்னோட இந்த மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் எல்லாம் காலி ஆயிடுச்சு, அதனாலதான் நான் தோத்து போனேன், இல்லைன்னா நான் தோத்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவர் குருமூர்த்தி சொல்லும் பொழுது, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சா மட்டும்தான் டிஎம்கேக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு. ஏடிஎம்கே வந்து அலையன்ஸ் வைக்கணுமா இல்ல வைக்காம விட்டாங்கன்னா சேஃப் தானா? என்ன பொறுத்தளவுல ஏடிஎம்கேக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜேபியோட அலையன்ஸ் வைக்காம டிஎம்கேவோட அலையன்ஸ் இருக்குல்ல, அதை உடைச்சு அந்த அலையன்ஸ்ல கூடிய சின்ன சின்ன கட்சிகளை உள்ள கொண்டு வரதுதான் ஏடிஎம்கேக்கு பெஸ்ட் ஆப்ஷன். குறிப்பா காங்கிரஸ் பார்ட்டியை உள்ள கொண்டு வரணும். காங்கிரஸ் பார்ட்டியை உள்ள கொண்டு வந்தாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் ஏடிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அதுதான் ஏடிஎம்கேக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஆனா அது நடக்கல அப்படின்ற பட்சத்துல இபிஎஸ் என்ன பண்ண முடியும்? அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ்ல இருக்காங்க. காங்கிரஸை பொறுத்தளவு அவங்க டிஎம்கே கூட இருக்கிறது தான் சேஃப்னு நினைப்பாங்க. ஏன்னா நேஷனல் லெவல்ல டிஎம்கேக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. நாங்க பிஜேபிக்கு எதிராக ஸ்ட்ராங்கா நிற்போம் அப்படின்ற ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. இவ்வளவு நாளா வண்டி ஓட்டியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி பெரிய ரிஸ்க் எடுத்து அவங்க வெளில வரமாட்டாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்ப டிஎம்கே அலையன்ஸை உடைக்க முடியல அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன? தனியா போகலாம், இல்லாட்டி பிஜேபியோட சேர்ந்து போகலாம். தனியா போனோம்னா பிஜேபி ஓட்ஸும் உங்களுக்கு வராது, மைனாரிட்டி ஓட்ஸும் வராது. ஸோ இப்போ உங்களுக்கு டிஎம்கே உடைக்க முடியல, டிஎம்கே அலையன்ஸை உடைக்க முடியலன்னா, ஸோ எப்படியும் உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் வரப்போறது இல்லை. எப்படியுமே மைனாரிட்டி ஓட்ஸ் டிஎம்கேக்கு தான் போகுது. ஏன்னா அவங்க கூட தான் காங்கிரஸ் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மேபி இபிஎஸ் வந்து பிஜேபியோட போகலான்னு யோசிக்கலாம் லாஸ்ட் மினிட்ல. டிஎம்கே அலையன்ஸை உடைக்கவே முடியலன்னா லாஸ்ட் மினிட்ல மேபி வேற ஆப்ஷனே இல்லாம அங்க போகலாம். பட் அதையும் தாண்டி அவரு, நான் ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் ஒரு ஏடிஎம்கே இருந்தது இல்லை, மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் அப்ப கணிசமா ஏடிஎம்கே கிட்ட இருந்தாங்க. மைனாரிட்டிஸ் ஏடிஎம்கே ஓட் போட்டிருந்தாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களோட ஓட்ஸ் வந்து கணிசமா ஏடிஎம்கே கிட்ட இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஏடிஎம்கே நம்ம திரும்ப பில்ட் பண்ணணும். காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த
இம்மிடியட்டான அந்த அரசியல் தேவைகள் இருக்குல்ல, அதுக்காக நம்மளோட அந்த கட்சியோட எதிர்காலத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்றதுல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, தனியா போகும் அப்படின்னு அவர் யோசிக்கலாம். ஸோ அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ லாஸ்டா வேற எந்த ஆப்ஷனும் இல்லைன்னா மேபி அவர் பிஜேபி கிட்ட போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த லாங் ரன்ல கட்சியை பத்தி யோசிக்கிறது அதை பத்தி சொன்னீங்க இல்லையா? அண்ணாமலை அவங்க வந்து சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப நான் அலையன்ஸ் வச்சேன் அப்படின்னா பிஜேபியோட ஐடென்டிட்டி வந்து போயிடும். அதுக்கு நான் தனியா பிஜேபியை நான் பில்ட் பண்ணி காட்டுறேன். இந்த டைம் நான் வின் பண்ணலைன்னா கூட பிஜேபியை நான் தனியா பில்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தாரு. அதனாலதான் இப்ப இந்த எலெக்ஷன்ல கூட அவங்க தலைமையில மக்களவை தேர்தலில் போது பிஜேபி லீட் வச்சு ஒரு அலையன்ஸை பில்ட் பண்ணி காமிச்சாரு. இப்போ அதே மாதிரி வந்து 2026லயும் அவர் அப்படிதானே நினைப்பாரு. இதுக்கும் நான் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப 20th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா மன்னராட்சி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய ராஜ்யங்கள் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆட்டோமன் எம்பையர்லாம் அப்பதான் கொலாப்ஸ் ஆகுது. ஹாப்ஸ்பர்க் டினாஸ்டி கொலாப்ஸ் ஆகுது. ரஷ்யாவில் ஜார் மன்னர்களோட ஆட்சி ஒரு முடிவுக்கு வருது. ஜெர்மனிலையும் அங்க மன்னராட்சி முடிவுக்கு வருது. ஸோ மன்னராட்சி அப்படின்னு சிஸ்டம் வீழ்ச்சியில் இருக்கும்போது மன்னர்களுக்கான ஸ்பேஸ் கம்மியாகுது இல்லையா? நேச்சுரலா மன்னர்களுக்கான ஸ்பேஸ் கம்மியாகும் போது நிறைய மன்னர்கள் வந்து வெளியே போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அந்த ஸ்பேஸ் இல்லாம வெளில போறாங்க. அதே தான் இப்ப நான் இங்கேயும் பாக்குறேன். இந்த திராவிட அரசியல் இருக்குல்ல, அது ஒரு வீழ்ச்சியில இருக்கு. திராவிட அரசியல் வீழ்ச்சியில இருக்கும்போது நேச்சுரலா என்ன ஆகுதுன்னா எம்டிஎம்கே வீக் ஆயிட்டாங்க, டிஎம்டிகே வீக் ஆயிட்டாங்க, வேற நிறைய அரசியல் சக்திகள் திராவிட கட்சிகளோட சுமூகமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டியா இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், அவங்க எல்லாம் வீக் ஆகுறாங்க. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா இப்ப ஒரு முக்கியமான திராவிட கட்சி அதிமுகன்றது, அந்த கட்சியும் பார்த்தோம்னா இப்ப அந்த கட்சிக்கு ஸ்பேஸ் இல்லைன்றதா நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா இவ்வளவு நேரமா. அந்த கட்சியோட ஸ்பேஸ் தான் கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ அந்த கட்சிக்கு வந்து என்ன ரோல் பிளே பண்றதுன்னு தெரியல. அந்த கட்சிக்கு பெருசா பிளே பண்றதுக்கு ரோல் இல்லை. ஏன்னா அந்த கட்சி பிளே பண்ண ரோலை மற்றவங்க எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே பண்ற வேலையை இப்ப எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்கள விட பெட்டரா பண்ணணும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்கு. ஸோ இந்த சூழல்ல ஏடிஎம்கே அவங்களோட அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது கஷ்டமான ஒரு காரியம். ரெண்டாவது, அரசியல்ல இப்போ ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கான தேவை வந்து அந்த கட்சிக்கான தேவையை மற்ற பவர் சென்டர்ஸும் அவங்க உணரணும். இப்போ உதாரணமா என்டிகே அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த கட்சியை நம்ம பார்க்கும்போது திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு கட்சியா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல என்டிகேவோட வளர்ச்சியை ஏடிஎம்கே விரும்பினாங்க. ஏன்னா என்டிகே ஸ்ட்ராங்கா டிஎம்கே அப்போஸ் பண்ணாங்க. டிஎம்கே வந்து நாங்க தான் தமிழர்களுக்கான கட்சி அப்படின்ற ஒரு இமேஜ் வச்சிருந்தாங்க. அந்த இமேஜ் எல்லாம் உடைச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல ஏடிஎம்கே வந்து விரும்பினாங்க. அதே மாதிரி இன்னைக்கு திமுகவுக்கு வந்து என்டிகேவால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை வந்து என்டிகே பிரிக்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே ஓட்ஸை பிரிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு காலத்துல திமுக கூட என்டிகேவை ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபோர்ஸா பார்ப்பாங்க. வெளியில சொல்ல மாட்டாங்க, பட் உள்ளுக்குள்ள அவங்க இந்த கால்குலேஷன்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அந்த அரசியல் கட்சியால மற்ற பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸுக்கு ஒரு தேவை இருக்கணும். அப்படி எனக்கும் ஏடிஎம்கேனால ஒரு தேவை இல்லை, சுத்தி இருக்க யாருக்குமே ஏடிஎம்கேவால தேவை இல்லைன்னா ஏடிஎம்கேவை காலி பண்ணலாம்னா எல்லாம் யோசிப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு பிஜேபி என்ன யோசிப்பாங்கன்னா அவங்க ரெண்டு வகையான தாட் ப்ராசஸ் இருக்கு. ஒன்னு, ஏடிஎம்கேவோட நம்ம அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி இப்போதைக்கு நம்ம திமுகவை கண்டெயின் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ண வேண்டாம். சப்போர்ட் பண்ணாம ரிவர்ஸ் போயிடும். நம்ம ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ண ரிவர்ஸ் பண்ணா என்ன ஆகும்? ஏடிஎம்கே பெரிய ஒரு தோல்வியை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே பெரிய தோல்வியை ஃபேஸ் பண்ணாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு ஏடிஎம்கே மேல நம்பிக்கை போயிடும். ஸோ லாங் ரன்ல நம்ம ஏடிஎம்கேவை காலி பண்ணா நமக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் இருக்கு. அதனாலதான் குருமூர்த்தி கடைசியில் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க ஏடிஎம்கே கூட போய் சேர்றது பிஜேபிக்கு நல்லது இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்டையும் அவர் சொல்றாரு. நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா இபிஎஸ் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவோட போய் நீங்க சேர்ந்து ஒர்க் பண்றது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்ற விஷயத்தையும் அவரு கடைசியில சொல்றாரு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்ப நீங்க போய் சேராம ஃபியூச்சரை பிளான் பண்ணி இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த ஏடிஎம்கே விழுந்த ஒரு பெரிய ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் பாருங்க. அந்த ஸ்பேஸை நீங்க குயிக்கா நீங்க ஃபில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா ஏடிஎம்கே அந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு சூழல்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேவோட வீழ்ச்சி எல்லாருக்குமே ப்ராஃபிட்டபிளா இருக்கு. ஏடிஎம்கேவோட வீழ்ச்சி டிஎம்கேக்கு ப்ராஃபிட், டிவிகேக்கு ப்ராஃபிட், என்டிகேக்கு ப்ராஃபிட், பிஜேபிக்கும் ப்ராஃபிட். ஏடிஎம்கே அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸை காலி பண்ணிட்டு அவங்க எல்லாத்துக்குமே லாபம். அப்ப இவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க? ஸோ மேபி இப்ப இந்த தடவை ரிஸ்க் எடுப்போம், ஏடிஎம்கே காலி பண்ணலான்ற ஒரு இடத்துக்கு வருவாங்கல்ல. ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏடிஎம்கேயோட வீழ்ச்சி பத்தி நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ இந்த யார் அந்த சார் அப்படின்னு அந்த ஹேஷ்டாக் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல ஏடிஎம்கே வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு வந்து மக்களே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணாங்க. அப்பா ஏடிஎம்கே திரும்ப வந்து பவுன்ஸ் பேக் ஆயிட்டாங்க, அவங்க ரொம்ப வீரியமா செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு
நரேஷன் எனக்கு காதுபட நிறைய பேர் என்கிட்டே சொன்னாங்க, பழையபடி வந்துட்டாங்க ஏடிஎம்கே அப்படின்னு. ஸோ மக்கள் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க தானே ஏடிஎம்கே வந்து திரும்ப அது மாதிரி மீண்டு வரணும், பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வீழ்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மி தானே. மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதுவா இருக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே ஒன்று ரெஸ்பாண்ட் பண்ணும்போது எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க. இப்ப ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்து ஒரு 6 months ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வராருன்னு வச்சுப்போமே, எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்கல்ல, சரி திரும்பி வந்திருக்காரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப ஏடிஎம்கே ஏதோ பண்ண ட்ரை பண்றாங்க, எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டே வருது, கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருக்காங்க, ஆன்லைன்ல சோஷியல் மீடியாலாம் ஆக்டிவா இருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி இந்த இஷ்யூ எல்லாம் கையில் எடுக்கிறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுவோம், மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. பட் இது போதுமானதா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப டிஎம்கே எவ்வளவு ஸ்ட்ராங்கா எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க ஃபங்க்ஷன் ஆனாங்க, ஒவ்வொரு இஷ்யூவையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க லாஸ்ட் டேட்ல மட்டும் உள்ள களத்துல இறங்கல, அவங்க ஏறக்குறைய ஒரு 4-5 years கண்டினியூஸா ஒவ்வொரு இஷ்யூவும் ஒவ்வொரு டைம்லயும் அவங்க எடுத்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த ஒண்ணு ஏடிஎம்கே பண்ணல இது வரைக்கும். இப்போ அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஸ்ட்ராங்கா பண்றாங்களான்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவு இது ஸ்ட்ராங்கா பண்ணல, இன்னும் கொஞ்சம் கூட அவங்க பவர்ஃபுல்லா பண்ணணும். நீங்க சொன்னது போல மக்களோட விருப்பம், திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இங்க ரொம்ப அதிகம். இன்னைக்கு டிஎம்கே இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆயிருக்கு, அதனாலதான் இன்னைக்கு டிஎம்கே கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்காங்க. ஆனா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இங்க அதிகம் தான். சோ அவங்களோட விருப்பம்லாம் என்னவா இருக்குன்னா ஏடிஎம்கே திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கணும், அவங்க டிஎம்கேக்கு எதிராக ஸ்ட்ராங்கா நிக்கணும்ன்றது அவங்களோட விருப்பமா இருக்கு. பட் நாளைக்கு ரொம்ப மோசமா தோக்குறாங்கன்னு வச்சுப்போம், நான் சொன்ன இந்த கள நிலவரம் இருக்குல்ல, யதார்த்தம் இருக்குல்ல, அது பெரிய ஒரு தோல்விய அதிமுக கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்க? அவங்களை பொறுத்தளவு எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு ஏடிஎம்கே மேல பற்றுலாம் கிடையாது, அவங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும் அவ்வளவுதான். சோ இப்ப யாரு கரெக்டா திமுக சண்டை போடுறாங்களோ அவங்க பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ அண்ணாமலை அவர்கள் நல்லா ஸ்ட்ராங்கா அடிக்கிறாருன்னு அவங்க தோணுச்சுன்னா அவங்க அந்த பக்கம் போக ஆரம்பிப்பாங்க, அவ்வளவுதான் கடைசியில. அந்த ஸ்பீச்லயே கூட குருமூர்த்தி அவர்கள் ஒன்று சொல்றாரு, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாரு, இங்க வந்து இவ்வளவு கொலைகள், இத்தனை சதவீத கொலைகள் இருக்கு, இவ்வளவு கூட்டு கொலைகள் நடக்குது, ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா திமுக தொடர்ச்சியாவே வந்து ரொம்ப பாதுகாப்பான தமிழகம் அப்படின்ற ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ்காரங்க கையில சட்டம் ஒழுங்கு இல்லை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை அவர் ரொம்ப தீவிரமாவே முன்வைக்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க? அதான் ஒண்ணு, திமுக ஆட்சியில எந்த மோசமான சம்பவமும் நடக்கல, லா அண்ட் ஆர்டர்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ரெண்டாவது, அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் அவங்க பில்ட் பண்ணாங்க. குறிப்பா அதிமுக ஆட்சியில இருக்கும்போது பெனிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூவை கையில் எடுத்தாங்க, பொள்ளாச்சி இஷ்யூவை கையில் எடுத்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ கிடைச்சதுன்னா அதை ஸ்ட்ராங்கா கையில் எடுத்து பயங்கரமா அதை பிரச்சாரமா கொண்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு ஒண்ணு, அவங்க ஆட்சி பண்ணும்போது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை பில்ட் பண்ண முடியுது. ரெண்டாவது, எதிர்கட்சியா இருக்கும்போது எதுவுமே சரியில்லை அப்படின்ற ஒரு நரேட்டிவும் அவங்களால பில்ட் பண்ண முடியுது. ஸோ இது வந்து அதிமுக அதை கத்துக்கணும். ஸோ அதிமுகவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு ஒன்றும் பெரிய ஸ்மூத்தா ஒன்றும் இங்க சிச்சுவேஷன் இல்லை. குறிப்பா கள்ளச்சாராய மரணங்கள்லாம் ரொம்ப, எனக்குலாம் இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. 60 பேருக்கு மேல உயிர் இழந்திருக்காங்க. என்ன யுக்ரைன்ல போய் சண்டை போட்டா உயிர் இழந்தாங்க? ஒரு சின்ன ஒரு ஊர்ல கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில 60க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் இழந்திருக்காங்க. இதை பெருசா இஷ்யூ ஆக்க முடியல. ஸ்டார்டிங்ல இந்த நியூஸ் வர ஆரம்பிக்குது, நிறைய பேர் இந்த மாதிரி உயிர் இழந்திருக்காங்கன்னு வர ஆரம்பிக்குது. அதை மீடியாலாம் பெருசா எடுக்கல, ஸ்டார்டிங்ல பிரைம் டைம் டிபேட்ல அதை கொண்டு வரல. அதுக்கப்புறம் வேற வழியில நிறைய டெத்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஸ்லோவா அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அந்த இஷ்யூவை விட்டுட்டு வேற ஏதாவது இஷ்யூக்கு பின்னாடி ஓடலாம்னா அவங்க ட்ரை பண்றாங்க. ஒண்ணு, அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறதே லேட்டு. ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு அந்த இஷ்யூவை ஓரம் தள்ளிட்டு வேற இஷ்யூவை கையில் எடுக்கலாம்னு அவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய விஷயம், 60க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்திருக்காங்க. இது கம்ப்ளீட்டா கவர்மெண்ட்டை நீங்க பின் டவுன் பண்ணலாம், இதை லூஸா விட்டாங்க. அதே மாதிரி இப்ப கஸ்டோடியல் டெத் நடந்துட்டு இருக்கு, அதை பெருசா கையில் எடுத்து இவங்களால ஒரு இஷ்யூ ஆக்க முடியல. அவங்களால முடியுது, இவங்களால முடியல. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது பொள்ளாச்சி இஷ்யூ எப்படி பெருசா இருந்தாங்க, இன்னைக்கு அதை பண்ண முடியல. டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது சில பத்திரிகையாளர்கள்லாம் பயங்கரமா பொள்ளாச்சி இஷ்யூ எடுத்து டெய்லி பேசினாங்க, பயங்கரமா என் நெஞ்சே வலிக்குதுன்ற மாதிரிலாம் பேசினாங்க. இப்ப அண்ணாமலை இஷ்யூ, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கு அவங்க இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. இப்போ ஜென்ரலாவே இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு, நமக்கு ஏதோ பர்சனலா ப்ராப்ளம் இருக்குன்னா ரோட்ல யாரையும் வெட்டிட்டாங்கன்னா கூட மைண்டு எனக்கு இருக்க பிரச்சனைக்கு நான் எதுக்கு அதை போய் பார்த்துட்டு அப்படி தோணும்ல. ஒருவேளை ஏடிஎம்கேக்கு உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால எனக்கு கட்சி பிரச்சனையை சரி பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கு, இதை நான் எங்க இந்த சோசியல் காஸ்ட்லாம் எடுத்து சண்டை போடுறதுக்கு எனக்கு எங்க டைம் இருக்கு அப்படின்ற ஸ்டேஜுக்கு ஏடிஎம்கே நகர்ந்துருச்சா?
ஸோ இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் ட்ரெடிஷ்னலாகவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து எப்பவுமே அதிகம். எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்தே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து அதிகம். டிஎம்கேவோட கோர் ஓட்ஸை விட ஏடிஎம்கேவோட கோர் ஓட்ஸ் பார்த்தோம்னா அதிகம். ஸோ இப்போ அதிமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்களால ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். ஒரு 4 years அவங்க ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. கடைசி 5th year வந்து ரொம்ப ஆக்டிவா கேம்பெயின் பண்ணுவாங்க. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணுவாங்க, பவருக்கு வந்துருவாங்க. ஸோ எம்ஜிஆர் இருக்கும் போதும் இதான் சூழல், அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதும் இதான் சூழல். அவங்களுக்கு எப்பவுமே ட்ரெடிஷ்னலா திமுகவோட அவங்களோட ஓட் பேஸ் வந்து ஏடிஎம்கேக்கு அதிகம். அதே மாதிரி ஏடிஎம்கே கேடர் பேஸும் அதிகம். அவங்க ரொம்ப கருத்தியல் ரீதியா ட்ரெயின் ஆயிருப்பாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா அவங்களால டக்குன்னு ஒரு க்ரௌடை வந்து மொபிலைஸ் பண்ண முடியும், ஓட்ஸா அதை கன்வெர்ட் பண்ணவும் முடியும். இந்த அட்வான்டேஜ் எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ அதனால பெருசா அவங்க அந்த எதிர்கட்சி அப்படின்ற ரோலை பெருசா பிளே பண்ணணும் அப்படின்ற அவங்களுக்கு அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 years எதிர்கட்சியா இருக்கும்போது குவாய்ட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் 5th year வந்து நல்லா ஆக்டிவா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டக்குன்னு அந்த ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. இப்போ ஆஃப் லேட் என்ன ஆகுதுன்னா 2010-15 அப்புறம் சூழல் வந்து கிரவுண்ட்ல மாற ஆரம்பிக்குது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு சைட்ல பிஜேபி ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, இன்னொரு சைட்ல இவங்க சீமான் வந்து 8% ஓட்டை பிரிக்கிறாரு. அது போக இப்ப டிவிகே வேற புதுசா வராங்க. இந்த சூழல் இப்ப புதுசா வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே இப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். அவங்க ட்ரெடிஷ்னலா குவைட்டா இருந்து பழகிட்டாங்க. அவங்களுக்கு இந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்றது இந்த விஷயங்கள்லாம் பெரிய ட்ரைனிங் கிடையாது. அப்படியே மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாலுமே அது முட்டாள்தனமா தான் பண்ணுவாங்க. டைரக்டா அவன் மேல கேஸ் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இப்ப இபிஎஸ் அவர்கள் சிஎம்ஆ இருக்கும்போது நான் கண்டினியூஸா விமர்சிச்சுதான் கண்டென்ட் போட்டுட்டு இருந்தேன். நான் வந்து கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்ற ஃபீலிங் எனக்கு இருந்தது கிடையாது. சோ அந்த அளவுக்கு அதை கண்டுகிட்டதே கிடையாது. அவங்க இப்ப நடக்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னாங்கன்னா உடனே அவங்களை வந்து அரெஸ்ட் பண்றது மேபி இப்படி எடுத்துக்கலாம்ல. ஜேர்னலிஸ்ட் ஃப்ரீடம்லாம் அப்போ இருந்தது, இப்போ இல்ல. இப்ப இருந்ததை விட கண்டிப்பா இப்ப ஜேர்னலிஸ்டுக்கு ஃப்ரீடம் இருந்தது. பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இஷ்யூஸ்க்கு நான் போல, பட் இப்ப இருந்ததை விட டெஃபினட்டா அப்போ வந்து ஃப்ரீடம் இருந்தது. நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் வந்து கவர்மெண்ட்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஆளும் கட்சி அப்படின்ற ஒரு அமைப்பு நம்மளை வாட்ச் பண்றாங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால ஃப்ரீயா கிரிட்டிசைஸ் பண்ண முடிஞ்சது. அதெல்லாம் அவங்களும் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கடைசியில் 5வது வருஷம் நம்ம தான் ஜெயிக்க போறோம், வந்தா நம்ம எலெக்ஷன் கிட்ட வரும்போது நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட்ல தான் இருப்பாங்க. திமுக ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தோம்னா திமுகவுக்கு நேஷனல் லெவல்லையும் நிறைய எதிரிகள் இருப்பாங்க, ரீஜனலாவும் நிறைய பவர் சென்டர்ஸ் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கும். ஸோ இவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும், இவங்க எல்லாத்துக்கும் எதிராக அரசியல் பண்ணும். ஸோ அவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் அவங்க கைக்குள்ள வச்சுப்பாங்க. ஸோ அப்பதான் அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களுக்குலாம் எதிர்வினையெல்லாம் ஆற்ற முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் திமுக எப்பவுமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு திடீர்னு இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆகும்போது ரேப்பிடா ஸ்பிளிட் ஆகுது. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 7-8 yearsல கடன் ஸ்பிளிட் ஆகுது. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து குறிப்பா ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது. இந்த சூழல்ல இப்ப திமுக பண்ண வேலையெல்லாம் ஏடிஎம்கேவும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படுது. ஆனா ஏடிஎம்கேனால பண்ண முடியல. ஏன்னா அவங்க ட்ரெடிஷ்னலா ஒரு வகையில டிராவல் பண்ணி பழகிட்டாங்க. அப்போ கட்சியில வந்து இந்த பிளவு ஏற்பட்டுச்சு இல்லையா? ஓபிஎஸ் அணி, சசிகலா, டிடிவி அப்படின்ற மாதிரி 4 பக்கமும் பிரிஞ்சாங்க இல்லையா? அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல ஏற்படுத்தவே இல்லை? அது எந்த இதுவுமே பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. சவுத்லலாம் நிறைய ஓட்ஸை வந்து ஏடிஎம்கே இழந்திருக்காங்க. அவங்களோட கோர் ஓட்டர்ஸை வந்து சவுத்ல வந்து இழந்திருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா அந்த பாதிப்பெல்லாம் மீறி இபிஎஸ் அவர்கள் பார்ட்டி அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாரு. ஸோ அது பெரிய விஷயம். பட் நான் என்ன பாக்குறேன்னா அதை விட ஏடிஎம்கே பிகெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா என்டிகே கிட்ட அவங்க நிறைய ஓட்ஸ் இழந்திருக்காங்க, பிஜேபி கிட்ட நிறைய ஓட்ஸ் இழந்திருக்காங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஏடிஎம்கே இருக்கக்கூடிய பிகெஸ்ட் சேலஞ்சா பாக்குறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை அவர் மேனேஜ் பண்ணிட்டு எனக்கு கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதே கவனம் செலுத்திக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அவர் லூஸா விட்டுட்டாரு அப்படி எடுத்துக்கலாமா? அது ஒரு முக்கியமான ரீசன் தான். இப்ப இபிஎஸ் அவர்கள் சிஎம்ஆ இருக்கும்போது அவருக்கு கட்சிக்குள்ள இன்டர்னலா நிறைய பிரச்சனை இருந்தது. ஸோ கட்சி அவர் கண்ட்ரோல் கீழே கொண்டு வரதே அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. அப்புறம் ஒரு 5 yearsல கட்சி அவர் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தார். ஸோ நீங்க சொன்ன மாதிரி மற்ற விஷயங்களை பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியல. இன்டர்னலா முதல்ல நான் என் சீட்டை தக்க வச்சுக்கணும், கட்சியை என் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அந்த விஷயத்த அவர் பண்றதுக்கே அவருக்கு நிறைய டைம் போயிருச்சு. பட் நான் எப்படி பாக்குறேன்னா அதை தாண்டி எனக்கு என்னமோ ஏடிஎம்கே காரங்களுக்கு மீடியாவை பத்தின பெரிய புரிதல், அந்த இன்டெலெக்சுவல் டிஸ்கோர்ஸ் இருக்குல்ல, அறிவு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஹோல்டு ஏடிஎம்கேக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்பவுமே நான் மீடியால இருந்தப்ப நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா எலெக்ஷன் இந்த 5th year வருதுல்ல, எலெக்ஷன் இயர்ல தான் அவங்க எப்பவுமே வெளியே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்ப இபிஎஸ் அவர்கள் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருந்தா கூட அவரால் பெருசா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு எடுத்து கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கட்சியோட மெக்கானிசமே அதுக்கு பழக்கப்பட்டுருச்சு. ட்ரெடிஷ்னலா அவங்க ஒரு ரூட்ல போயே பழகிட்டாங்க. ஸோ இப்ப திடீர்னு நீங்க கட்சியை ரீஓரியன்ட் பண்ண முடியாது இல்ல. அதுவும் குறிப்பா அவங்க கட்சிக்கு 1008 பிரச்சனை இருக்கும்போது புது டைரக்ஷன்ல கொண்டு போறது கஷ்டம்.
ஏன்னா அவங்க கட்சி மேல நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்காது, உங்க கட்சியில பணத்தை இன்வெஸ்ட் பண்ண எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து 40 வருஷமா பண்ணாத விஷயங்களெல்லாம் நான் இப்ப பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தொடர்ச்சியா அந்த இடைத்தேர்தல் எல்லாத்தையுமே அவங்க புறக்கணிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப சேஃபா வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, இது நேர்மையா நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விலகுறாங்க. ஆனா இது கட்சி மீது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் தானே. பெரிய தப்பு இவங்க பண்ற விஷயம். ஏற்கனவே நீங்க வந்து உங்களோட ஓட்ஸை என்டிகே கிட்ட இழந்துட்டு இருக்கீங்க, பிஜேபி கிட்ட இழந்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம ஓட்டுகள் வந்து அங்க போயிடக்கூடாதுன்றதுல நீங்க கவனமா இருக்கணும். உங்க ஓட்ஸை வந்து பத்திரமா ஹோல்ட் பண்ணி வைக்கணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, பாய்காட் பண்ணிட்டீங்க இந்த எலெக்ஷனை. நீங்க பாய்காட் பண்றீங்க, டிவிக்கே பாய்காட் பண்றாங்க, இவங்க பிஜேபியும் பாய்காட் பண்றாங்க. சோ இப்ப டிஎம்கே வீழ்த்துன்னு நினைக்கிறவன் யாருக்கு ஓட் போடுவான்? என்டிகேக்கு தான் ஓட் போடுவான். ஸோ அப்போ ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து அங்கே தான் போகும். சரி, நிறைய ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் போட மாட்டாங்கன்னு வச்சுப்போம், பட் இருந்தாலும் கொஞ்சம் பேர் போடுவாங்கல்ல. ஏன் உங்க வாக்குகள் அங்கே போறதுக்கு நீங்க அலோவ் பண்றீங்க? அது போக இப்ப பை எலெக்ஷனோட ஒரு பியூட்டி என்னன்னா, பை எலெக்ஷன்ன்றது ஒரு தொகுதியில் நடந்தாலும் அது வந்து ஸ்டேட் லெவல்ல இம்பாக்ட் ஏற்படுத்தும். மீடியா ஃபுல்லாக அந்த பை எலெக்ஷனை தான் பேசுவாங்க. அதுல கண்டிப்பா என்டிகேல ஜெயிக்க முடியாது, ஆளும் கட்சி நிறைய பணத்தை உள்ள பம்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனா இப்ப மீடியா நரேட்டிவ் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா, என்டிகே வர்சஸ் டிஎம்கே செட் பண்ணுவாங்க. அப்படிதானே பேசி ஆக முடியும், ஏன்னா களத்துல 2 கட்சி தானே இருக்கு. அப்படி பேசும்போது இப்ப தமிழ்நாடு முழுக்க நீங்க என்டிகேக்கு ஒரு அந்த ஊடக வெளிச்சத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க தோற்கிறது ஜெயிக்கிறது வேற விஷயம், ஆனா நீங்க தான் களத்துல மெயினான அப்போனண்டா இருந்திருப்பீங்க. இப்ப அந்த இடத்த நீங்க என்டிகே கிட்ட விட்டு கொடுத்துட்டீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் கூட அக்ரெசிவா இருக்கலாம். பட் நம்ம உட்கார்ந்துட்டு நமக்கு பேசுறது ரொம்ப ஈஸி. அது அந்த களத்துல வேற ஒண்ணு, களத்துல தோக்குறோம்னு தெரிஞ்சு ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டுறது கஷ்டம். ஒரு ப்ராப்பரான ஒரு முதலாளித்துவ கட்சி, ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல் கட்சிக்கு தோக்குறோம்னு தெரிஞ்சு ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டி நிறைய பணம் செலவழிக்கிறது கஷ்டம். சும்மா நீ ஒரு கேண்டிடேட் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா இப்ப என்டிகேக்கு தோத்தா இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனா இப்ப ஏடிஎம்கே ரொம்ப மோசமா தோக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது அவங்க நேம டேமேஜ் பண்ணும்ல, இன்னும் டேமேஜ் பண்ணும். சோ அட்லீஸ்ட் நம்ம டீசெண்டா தோக்கணும், நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, தோக்க போறோம்னா எதுக்கு நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்றவங்க யோசிப்பாங்கல்ல. சோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. நமக்கு பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காலத்துல இருக்கும். இப்போ குருமூர்த்தி அவங்க சொன்னது ஓரளவுக்கு சரி அப்படின்ற மாதிரி வருமா? ஏன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு கட்சி திணறுது அப்படின்னா அதோட லீடர்ஷிப் வீக்கா இருக்கு அப்படின்ற, அதான் இங்க மட்டும்தான் மாற்றுக்கிறது. இப்ப இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குன்றதை நான் ஏத்துக்கிறேன். பட் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இபிஎஸ் நான் சொல்ல, அது வந்து என்விரான்மெண்ட்டே கிரியேட் பண்ணிடுச்சு. எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்த புறச்சூழல் வந்து இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு கஷ்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஏடிஎம்கேக்கு மட்டும் இல்ல, ஓவராலா திராவிடியன் பாலிடிக்ஸே இன்னைக்கு சிக்கல்ல தான் இருக்கு. திராவிட அரசியலே இன்னைக்கு ரொம்ப வீக்கா தான் இருக்கு. திமுகவும் வீக்கா தான் இருக்கு. ஆனா திமுக இன்னைக்கு பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆயிருக்கு, எதிர்க்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. சோ அதனால இப்போதைக்கு திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இது. பட் ஓவராலா திராவிட அரசியலே ரொம்ப ஒரு பெரிய வீழ்ச்சியில தான் இருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஏடிஎம்கே திணறிட்டு இருக்கு. சோ இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இப்ப ஏடிஎம்கே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து நான் இபிஎஸ் நான் வைக்க மாட்டேன். அவர் எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் அவர் கையில் இல்ல. நிறைய விஷயங்கள் இப்போ வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.